விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் இருந்தாலும், துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலே அவர் இருந்தாலும், வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற அமைப்பின் சார்பில் அவர் அந்த நிகழ்விலே பங்கேற்றார் என்பதுதான் உண்மை. விகடன் பதிப்பகமும் வாய்ஸ் அண்ட் காமன்ஸ் என்கிற அந்த நிறுவனமும் இணைந்து அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். வாய்ஸ் ஆஃப் காமன் என்பது ஒரு நிறுவனம், தேர்தல் உத்திகளை வகுக்கக்கூடிய நிறுவனம். அது கோ பப்ளிஷர், இணை வெளியீட்டாளர் என்கிற அடிப்படையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிடுவதில் ஈடுபட்டிருக்கிறது. ஆகவே அவர் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார் அந்த நூல் வெளியீட்டில். எனவே அந்த நிகழ்வில் அவர் பங்கேற்றார். அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கு அவர் மட்டுமே பொறுப்பு, கட்சி பொறுப்பல்ல. அது ஒவ்வொரு தனி மனிதருக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, கருத்து சொல்லலாம். கட்சிக்குள்ள 100 பேர் இருக்கிறோம், 100 கருத்து சொல்ல முடியும். அந்த தொடர்ந்து திமுகவுக்கு எதிராகவே கருத்துக்களை பதிவு செய்கிறார். அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனென்றால் அவர் கட்சி சார்பா இல்லைங்க. ஆனா அவர் இல்ல கட்சியில இருக்கிறாரு. அந்த கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவ்வளவுதான். அதுல விடுதலை சிறுத்தைகள் அந்த கருத்தை கிளைம் பண்ணல. மனசாட்சி அங்கதான் இருக்கு, அந்த நிகழ்ச்சியில தான் இருக்குன்னு சொல்லி அவர் பேசுறாரு. உங்க மனசாட்சி அவர் பேசியிருக்காரா? அவர் ஒரு நம்பிக்கையில் சொல்றாரு. இந்த மாதிரி அவரு நான் கலந்து கொள்ள முடியலங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கு, ஒரு ஆதங்கம் இருக்கு. தன்னை ஆற்றுப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். எதுல வருத்தம்? அவர் தெரிவித்த கருத்து இல்ல சார். அவர் தெரிவித்த கருத்திலேயே இன்னைக்கு கலந்து கொள்ள வேண்டிய இல்ல. நான் தான் தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன், இது சுதந்திரமா எத்தனையோ நூல் வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்று இருக்கிறேன். அம்பேத்கரை பற்றி எத்தனையோ மேடைகளை நான் பேசியிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். எனவே இந்த மேடையில் பங்கேற்க இயலவில்லை, அதனால் நான் அம்பேத்கர் கருத்துக்கு எதிராக இருக்கிறேன் என்பதை போன்ற தோற்றத்தை சிலர் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது தவறு. பொதுவெளியிலே இன்றைக்கு நடிகர் விஜய் போன்றவர்கள் எல்லாம் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக நான் பார்க்கிறேன். மற்றபடி எனக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லை, நெருடலும் இல்லை. இது மேடைக்கான ஒரு கருத்து. அதை நம்ம பெரிதுபடுத்த வேண்டிய தேவையில்லை.